வணக்கம். என் பேர் நிவர்ஷா. பிரீமியர் வித் விகாஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கோஜிரியோ ஒகினவா கியோகே அண்ட் கோபுரோ ஸ்கூல் ஆஃப் இந்தியாவில் 3 வருஷமா கராத்தே சிலம்பம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் திருநாவுக்கரசர் மாஸ்டர் மூலியமா நேஷனல் செலக்ட் ஆகி 6th நேஷனல் குவாங்கிடோ லெவல் சாம்பியன்ஷிப்பில் குவான் கத்தால போய் பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்கேன். இதை எனக்கு வழிநடத்தின குவாங்கிடோ அசோசியேஷனுக்கும் எங்கள் திருநாவுக்கரசர் மாஸ்டருக்கும் என்னை பத்திரமா கூட்டிகிட்டு போன சதீஷ் சாருக்கும் பிராங்க்லின் பெனி சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் எங்கள் திருநாவுக்கரசர் சாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதே மாதிரி எனக்கு இன்ஸ்பிரேஷன் பண்ண எங்கள் டாக்டர் அருள் சாருக்கும் நலிச்சந்திரா மேடமுக்கும் அப்பா அம்மாவிற்கும் சாருக்கும் நன்றி தெரிவித்து வச்சுக்கிறேன். என்ன மாதிரி எல்லா பெண்களும் இந்த மாதிரி சாதிச்சு அவங்க பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்கணும் என்று சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் 3 வருஷமா கத்துக்கிட்டு இருக்கேன். கேட்டகரி சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாம் நடந்துச்சு. மோஸ்டா வந்து 8 இயர்ஸ்ல இருந்து 16 இயர்ஸ் வரைக்கும் மோஸ்டா நடந்துச்சு. 15 to 16 இயர் கேட்டகரி கேடட்ல வந்து கலந்துக்கிட்டு பிரான்ஸ் இது பண்ணேன். குவான் அப்புறம் வெப்பன்ல கலந்துக்கிட்டு வெப்பன் கொஞ்சம் கஷ்டமா இருந்தனால பிரைஸ் அடிக்க முடியல. ஆனா குவான்ல வந்து பிரான்ஸ் அடிக்க முடிஞ்சது. அங்க உனக்கு போட்டியாளர்களா இருந்த எந்த அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க? எப்படி? அவங்க வந்து ராஜஸ்தான், மகாராஷ்டிராங்கிற மாதிரி 20 ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி கலந்துக்கிறதுனால கொஞ்சம் தப்பா. எந்த மாதிரி டஃப் கொடுத்தாங்க? அவங்க ஜெயிக்கிறதுக்கு எந்த மாதிரி கத்துக்கிட்ட திறமையெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும்? அதுல அவங்க வந்து ப்ராக்டிஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க, நாங்களும் பண்ணியிருந்தோம். அவங்க என்னை விட டஃப் கொடுத்தனால எங்களால் பிரைஸ் அடிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கோல் அடிப்பேன்னு இது